எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உணவே அமிர்தம். சிறுதானிய வகைகள், பாரம்பரிய அரிசி பற்றின ரெசிபீஸ் நிறைய வரப்போகுது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக்ஸ் மில்லட்டுக்கு என்னென்ன மில்லட் போட போகிறோன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து வரகு 100 கிராம் சேர்க்குறோம். வரகு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் நமக்கு. செகண்ட் ஒன் வந்து திணை எடுக்கிறோம். நம்ம வந்து திணையும் 100 கிராம். தேர்டு ஒன் வந்து சிவப்பு அரிசி, ரொம்ப இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம், சுகருக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் இதுவும். அடுத்தது வந்து வெள்ளை சோளம் அல்லது சின்ன சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளம் வந்து இதுவும் 100 கிராம் எடுக்கிறேன். ஃபிஃப்த்து ஒன் வந்து கம்பு, இதுவும் 100 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் உளுந்து சேர்க்குறோம். 5க்கு 1ங்கிற ரேஷியோ, இதுவும் 100 கிராம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இதை நம்ம வந்து 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. மில்லட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஏற்கனவே ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகியிருக்கு. பார்த்திங்கன்னா இப்படி திரியாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கையில் தேய்ச்சி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மில்லட்டுங்கிறதுனால எவ்வளோ நேரம் அரைச்சாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்தும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ உளுந்து எடுத்தாச்சு. நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு மாவு வந்து. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேயும் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கலாம். நல்லா முறுவலாக வரும். பாருங்கள் எவ்வளோ முறுவலாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.